யாரும் ஆன் பண்ண வேண்டாம். சுவிட்ச் போர்டுல எடுத்து பாஸ் ஆகும். என்ன நீ புரிஞ்சுக்கோ. அடி உங்கதான். அத்தை என்ன மன்னிச்சிருங்க, வேற வழி இல்ல, உங்களை அடிச்சுதான் ஆகணும். எலக்ட்ரிஷியன் வந்து முத்துக்கிட்ட வந்து ஷாக் வருது, யாரும் மெயின் போர்டை ஆன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைம் மனோஜ் வந்து மெயின் போர்டை ஆன் பண்ணிடுறாரு. அப்போது அவங்க அம்மா விஜயா வந்து சுவிட்ச் போடுறாங்க. சுவிட்ச் போட்டோடனே அவங்களுக்கு கரண்ட் ஷாக் பறகுது. அந்த டைம் பார்த்து அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு வராங்க. அவங்க பார்த்துட்டு விஜயா வரேன்னு சொல்லிட்டு அவங்க விஜயாவை தொடுறாங்க. விஜயாவை தொட்டோடனே அவங்களுக்கும் கரண்ட் ஷாக் பரவுது. கரண்ட் ஷாக் பட்டோடனே அவங்க வந்து இன்னும் வர ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. ரோகிணிக்கும் பரவுது. ரோகிணி உள்ளேருந்து மெயின் போர்டு ஆன் பண்ணிட்டு வந்த மனோஜ் வந்து ரோகிணியை தொடுறாரு. ரோகிணியை தொட்டோன்னே அவங்களுக்கும் பரவுது. இந்த கேப்பில் வந்து ஸ்ருதி வந்து துண்டை போட்டு விஜயா ரோகிணியை பிடிக்கிறாங்க. ரோகிணிக்கும் கரண்ட் ஷாக் பரவுது. கரண்ட் ஷாக் பரவுனே அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவருக்கும் கரண்ட் ஷாக் பரவன உடனே அந்த டைம் பார்த்து மீனா வந்து கிச்சன்லேருந்து வந்து பார்க்குறாங்க. ஐயோ எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் பரவிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்க அத்தை என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழி இல்லைன்றதுனால சப்பாத்தி கட்டையில் அவங்க அத்தையை அடிக்கிறாங்க. எல்லாரும் கரண்ட் ஷாக்லேருந்து வெளில வந்துடுறாங்க.